Hi Makkalae, vanakkam. So welcome to passingcloudz channel. So நம்ம இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே போச்சு. அப்ப நான் சைக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஊர்ல சைக்கிள்னு சொல்ல மாட்டாங்க, பைக்குன்னு சொல்லுவாங்க. சைக்கிளை பைக்குன்னும், ஆனால் பைக்கை மோட்டார் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைக்குன்னு சொல்லக்கூடிய சைக்கிளை தான் வாங்க போகிறோம். இல்லை புரியல, ஆன்லைனில் ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ நேரில் போய் இப்போ டெலிவரி எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தா அது ஆஃபர் ப்ரைஸில் நான் போட்டிருக்கேன். ஷெவின்னு ஒரு பிராண்ட், இங்கே நல்ல பிராண்ட் ஆக்சுவலி. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. ஸோ அந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $330 வந்துச்சு. ஸோ அது 50% ஆஃபர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஆஹா லக்கியாக இருக்கே டக்குன்னு. அதாவது ஏன்னா சம்மர் டைமில் எப்பயுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் சைக்கிள் பொறுத்த வரைக்கும். இப்போ அதை 50% ஆஃபர் கிடச்சிச்சு. மீன்ஸ் நம்ம ஊரில் 25,000 ஆகும். 39,999 only. Yes sir. ஸோ சைக்கிள் அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு வரப்போகுது. ஓகே மக்களே, வாங்க போகலாம், சைக்கிள் வாங்கிட்டு வரலாம். யாஷ், இப்போ நம்ம சைக்கிள் வாங்க போகிறோம். உனக்கு வாங்க போகிறோமா, டேடிக்கு வாங்க போகிறோமா? உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஏர்ன் பண்ணி தரணும்டா. நாங்க ஏன்டா உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரணும்? You give man, why me? நீங்க பேர் வியூவர்ஸ்க்கு சொல்லிடு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எங்க அப்பாவோட பர்த்டேக்கு சைக்கிள் பிரசன்ட் பண்ண போறோம், அதை வாங்க போறோம் சொல்லிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அப்பாக்கு சைக்கிளே வாங்க போல. அம்மா சும்மா சொன்னாங்க, அதனால பாய். அவங்க எல்லாரும் நம்ப வச்சுட்டான். ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த சைக்கிள் தான் பார்க்க சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே, பெரிய மாடல்ஸ் எல்லாம் நான் பார்த்ததில்ல. மேபி நல்ல ரேஞ்சில் ட்ரை பண்ணால் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ ப்ரைஸ் பாருங்கள். ஸோ $165 50% ஆஃபில் வாங்கியிருக்கேன். எக்ஸாக்டாக அதோட ப்ரைஸ் $330. ஸோ நான் டார்கெட்ன்ற ஷாப்பில் தான் போய் வாங்க போகிறேன். உள்ள ஷாப்பில் போய் வாங்கலாம். வின்டர் ஆனால் 4 o'clockலாம் இருட்டிடும். இப்போ பாருங்க மணி 7:30 ஆச்சு. ஓகேவா? ஸோ இன்னுமே வெளிச்சமாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. யாரா இவன் டேமேஜாக இருக்கான்? என்ன வீட்டில் சொல்லாமல் வந்திருப்பானுங்க, அவளை பயந்து ஓடுறானுங்க பத்தியா? இதுதான் டார்கெட்னு சொல்லுவாங்க இந்த ஷாப்பை ஆல்ரெடி. ஸோ நம்ம உள்ளே சுற்றி பார்க்க போகிறது இல்லை, இங்கே ஆர்டர் பிக்கப்பில் தான் போய் வாங்க போகிறோம். ஓகே பாருங்க, ஸோ ஆர்டர் பிக்கப் அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ண விஷயத்தெலாம் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ வி ஹாவ் டு வெயிட். இங்கே பாருங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ அவர் வாங்கி கொண்டு இருக்கிறார். யாஷ், நீ யாரும் வாங்கியாச்சா? யாருக்கிற வாங்கியிருக்கேன்? ஆக்சுவலாக இதை வாங்கியாச்சு மக்களே. ஸோ நம்ம இதை அசம்பிள் பண்ணோம். இப்போ ஜஸ்ட் பாக்ஸில் அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே எந்த பொருள் வாங்கினாலும் அதை அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக சைக்கிள் வாங்கியாச்சு பர்த்டேக்கு. ஸோ லாஸ்ட் பர்த்டேக்கே பிளான் பண்ணது, ஆனால் பட்ஜெட் இல்லாத காரணத்தினால நான் வாங்கலை. இந்த வருஷம் சேர்த்து வச்சு வாங்கியிருக்கோம். சரி வீட்டுக்கு வாங்க, நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை எப்படி அசம்பிள் பண்ணலான்றதை காமிக்கிறேன். ஓகே ஓகே, உள்ள ஃபிட் ஆயிடுச்சு. ஆமா, தள்ளிக்கோ. சரி வா, கார்ட் கொண்டு போய் வச்சு. யாஷ், கார்ட் கொண்டு போய் வச்சுட்டு வா. பிரிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? இன்னும் அசம்பிள் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும். யாஷ்வா, குச்சி எடுத்துருவா, டயர் மட்டும் வச்சு ஓட்டுவோம். வேரோடு விளையாடி வெயிலோடு
சைக்கிள்னா இந்த ஷேப்பில் இருக்குது. இதே வச்சு ஓட்டலாமா? பண்ண முடியாது. அம்மா ஒன்று இருக்குது. எது அம்மா எது? யாஷ்வா, இது எப்படி யாஷ்வா அசெம்பிள் பண்ணுறது? எப்படி தெரியும் நமக்கு அசெம்பிள் பண்ணுறதுக்கு? இது வச்சு அசெம்பிள் பண்ணலாம். எது வச்சு? இதுக்குள்ளே என்ன இருக்கு? டூல்ஸ் இருக்கா? ஓகே, ஆனால் இது அங்கே தான் ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் நமக்கு? எப்படா தெரியும்? டயர் வச்சு ஓட்டிட்டு என்ன பண்ற? வா 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 யாஷ். சீட் எங்க? அது இருக்கு பேக்ல. சீட்டே பேக்ல இருக்கு. சீட்டு தனியா இருக்கு. ஆச்சா ஈஸி தான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஈஸியாக தான் இருக்குமோ? ஏறட்டாவா? சீட்டே இல்லை. இங்கே உட்காந்தா வடிவேல் ஒரு படத்தில் வரமே எம்மேன் ஆயிடும் டிக்கி. அவ்வளோதான். ஆக்சுவலாக சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நம்மளே எல்லாமே அசெம்பிள் பண்ணுறதுனால சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இங்கே பாருங்க அழகாக அதை மாட்டிட்டாரு. ஸோ அதுக்குள்ளே பாதி சைக்கிள் உருவான மாதிரி இருக்குது. ஏய் இப்படியா இருக்கும்? ஓகே. ஏய் உட்காந்துராதராடே, கீழே விழுந்துருக்குறேன். மவுண்டைன் பைக். ஸோ 26 inch மவுண்டைன் பைக். ஷிவன் சொல்லிட்டு ஒரு நல்ல பிராண்ட் வாங்கியிருக்கோம். ரெடி காய்ஸா? என்ன காய்ஸை கொண்டு போறியாங்க? சரி வா வா வா. 7:30 வந்து அசெம்பிள் பண்ணுறதுக்கு சைக்கிளில் ஸ்டார்ட் பண்ணாப்புல. இன்னும் டைம் வந்து 8 o'clock இருக்குது. ஆனால் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெயில் அடிச்சிட்டு இருக்குல்ல. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி. இதான் மக்கள் எங்கள் வீட்டு மொட்டை மாடி. அங்கே பாருங்க 8 o'clock மாதிரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து சம்மர் டைம்லலாம் 9 o'clock ஆகிடும் இருட்டுறதுக்கு. ஆனால் அதே வின்டரில் பார்த்திங்கன்னா அப்படியே குவைட் ஆப்போசிட் 4 o'clockலாம் வந்து இருட்டிடும். ஸோ வந்து அந்த மாதிரி கிளைமேட் மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஊரில் ஒரு மேக்ஸிமம் 6:30 தான் இருட்டுமா. இங்கே வருங்க 8 o'clock வெயிலிச்சு. மீன் வழி வந்து நம்ம வாழைப்பூ வடை சுட போட மக்களே. இங்கே பாருங்க. ஐயாம் தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில் எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? ஸோ அவங்க வந்து சைக்கிள் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த டைமில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது, ரொம்ப போர் அடிக்குது. அதனால நான் வந்து வாழைப்பூ வடை சுட வந்துட்டேன். இங்கே பாருங்க நான் வந்து தோ ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஓகே. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா பண்ணல. இங்க பாருங்க மக்களே, இங்க பாருங்க
எப்படி இருக்கு? ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். சைக்கிள் எந்த அளவுக்கு இப்போ இருக்கு? இப்போ மணி 9,000 போலையே. ஏய் சூப்பர்ரா, மாட்டிட்டீங்களா? லவ்லி கைஸ். அப்பா கீழே போறேடா. 20 years ட்ரீம் நிறைவேறிச்சப்பா. நீ எனக்கு தான் பிக் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன தேங்க்யூ பவே சரியில்லையே. ஒரு BMW கார் வாங்கி கொடுத்தா பெரிய தேங்க்யூ வாங்கிருக்கோம். சைக்கிளும் வாங்கி கொடுத்து வாழைப்பூ வடையும் நீங்க சாப்பிட்றதுக்கு ட்ரீட் வச்சிருக்கேன் பார்த்தியா? யாஷ் patty yash, it's banana flour patty, it will be good. என்னடா இந்த ரியாக்ஷன் கொடுக்குற? சாப்பிட்டு பாரு. செகண்ட் கலர் கடைசி கரண்டி யாருக்காவது வேணுமா? ஏதோ இவருக்கு வேணுமா? நாங்கள் ரேஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து சைக்கிளை வந்து அட்டாச் பண்ணியாச்சு மக்களே, அசம்பிள் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து சைக்கிளை அசம்பிள் பண்ணியாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து சாரோட ரேஸ் வைக்க போகிறோம். இது என் சைக்கிள் இல்லை, அவருக்காக வாங்கினது தான். சும்மா நான் ஓட்டி பார்க்க போகிறேன். ஸ்டாண்ட் எடுக்க போதும். கியர் இருக்கு. ஸோ நம்ம வந்து போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல மாற்றணும். அதுதான் வந்து இங்கே இருக்க சைக்கிளில் வந்து ஹைலைட். அதே மாதிரி யாஷ்வாக்கும் இருக்கு. யாஷ் உனக்கும் இருக்குல்ல? நான் கியர் 2ல வச்சிருக்கேன். 2ல இருக்கா? அப்ப நான் ஸ்பீடா போக முடியும்ல. 7ல வச்சிருக்கேன். ஆனா நீ இல்ல 7ல வைக்க கூடாது சரியா? அம்மா இல்லாம ஹெல்மெட் இல்லாம யூஸ் பண்ண முடியாது. இங்க எந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஹெல்மெட் வேணும். சைக்கிள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா வந்து ஹெல்மெட் போடணும். அதே மாதிரி வந்து சைக்கிளுக்குனே வந்து தனி லேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் மெயின் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு தனியாக வந்து அந்த லேன் இருக்கும். நீங்கள் அதிலே பார்க்கலாம். ஆக்சுவலாக சிம்பிளோடு இருக்கும். ஸோ அவங்களுக்கு பயங்கர சேஃப்டி தான். சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே லைட் வந்து இந்த மாதிரி மேண்டட்ரியாக இருக்கும். ஹெல்மெட் கண்டிப்பாக வேர் பண்ணணும் சைக்கிள் ஓட்டினாலும் சரி. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஜாலியோ ஜிம் கால்னா இனிமேல் டெய்லி வாக்கிங் தான்.